திரு செந்தில்வேல், நான் உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய வாதங்கள், நீதிமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய சென்சார் போர்டு தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட வாதம், அதே நேரத்தில் படக்குழு தரப்பிலிருந்தும் முன்வைக்கப்பட்ட வாத பிரதிவாதங்களை பார்த்திருப்பீங்க. இந்த சிக்கலுக்கு உண்மையில யார் காரணம் சார்? இது எனக்கு என்னமோ இப்போ வரைக்கும் இது பாஜகவும் விஜயும் சேர்ந்து நடத்தும் நாடகமாகத்தான் தோன்றுகிறது. ஏன்னா ரொம்ப எளிமையா சில கேள்விகள். அந்த பகவந்த் கேசரி அப்படிங்கிற அனில் இயக்கிய திரைப்படம், அனில் தான் அதோட டைரக்டர். ஸோ அனில் இயக்கிய பகவந்த் கேசரி திரைப்படத்தினுடைய ரீமேக் தான் இந்த ஜனநாயகன் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பகவந்த் கேசரிக்கு உங்களால சென்சார் சான்றிதழ் கொடுக்க முடியாது. அப்ப ஏன் ஜனநாயகனுக்கு கொடுக்க முடியல? அப்போ பகவந்த் கேசரியில இருக்கக்கூடிய பெருவாரியான காட்சிகள் கிட்டத்தட்ட அதோட ரீமேக் தான். ஒரு காட்சிகள் வேணா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, இது பகவந்த் கேசரி ரீமேக் என்று தெரிந்த உடனேயே அந்த குறிப்பிட்ட தனியார் OTT தளத்துல பகவந்த் கேசரி படத்தை எல்லாரும் பார்த்தாங்க அப்படிங்கிற செய்தி நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப அதை பார்த்துட்டு படம் இவ்வளவுதானா அப்படிங்கிற முடிவுக்கு பல பேர் வந்துட்டாங்க. சோ படம் வந்து நான் இன்னைக்கு சில திரைப்பட துறை சார்ந்த தயாரிப்பாளர்கள் சில பேர் சொல்ல விரும்பல, முக்கியமான சிலர்கிட்ட பேசிட்டு போது அவங்க சொன்னாங்க, ஆனா படம் வந்து ரொம்ப பிலோ ஆவரேஜ்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் வர ஆரம்பிச்சிச்சு. விஜய்க்கு கடைசி திரைப்படம் இது. கூடுதலாக பராசக்தி ட்ரெய்லர் வெளியாகுது. அது வந்து ஜனநாயகன் ட்ரெய்லர் வெளியான ஒரு நாள் கழித்து பராசக்தி ட்ரெய்லர் வெளியாகி, அது வந்து ஒரு நாள் கழித்து வெளியானாலும் கூட ஜனநாயகனை விட அதிகமான பார்வையாளர்களை பெறுகிறது. அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய சிக்கலையும் கலக்கத்தையும், ஏன்னா விஜயை வந்து ஒரு பெரிய பிம்பமாக ஊதி கொண்டு வந்து நிறுத்திய பாஜக கூட்டத்திற்கு ஒரு பெரிய தலைவலியை கொடுத்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. அப்ப என்ன பண்ணணும், இப்ப படத்தை எப்படியாவது வந்து ஒரு பரபரப்பாக்கணும். என்ன செய்யலாம்? நான் வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறேன். நீங்க வந்து அதை வச்சு இப்ப எல்லாம் இன்னைக்கு விவாதம் 7 மணிக்கு ஸ்பெஷல் டிபேட்லாம் எடுத்துருக்கீங்க இல்லையா? இந்த மாதிரி தொடர்ந்து ஊடகங்கள்ல இது வந்து பேசு பொருளா இருக்கும். இது ஒரு பேசு பொருள் ஆக்குற அதே டயத்துல நான் CBIல இருந்து சம்மனி அனுப்ப சொல்லிடுறேன். 12ஆம் தேதி நீங்க டெல்லிக்கு வந்துருங்க. நீங்க வீட்டுல கிளம்புறதுல இருந்து எல்லா சேனல்லையும் லைவ் போயிடும். அவர் வலது காலை வைத்தார், இடது காலை வைத்தார், கார் கதவை மூடினார், ஸ்வைங் என்று கிளம்பினார், டைங் என்று இறங்கினார், போயிடும் லைவ். அப்ப அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், எல்லாம் சேர்ந்து அந்த டயத்துல படம் வெளியாச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஓரளவிற்கு உங்களுக்கு வந்து ஒரு மாசம் பில் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு டிராமாவோ அப்படிங்கறதா என்னுடைய முழுமையான. ஏதோ விஜய்க்கு எந்த விதமான புகழ் வெளிச்சமும் இல்லாத மாதிரியும் இப்ப இந்த நடவடிக்கைகள் மூலமாகத்தான் அவருக்கு புகழ் வெளிச்சம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இல்ல இருக்கு. நான் அப்படி சொல்லல. விஜய் வந்து புகழ் பெற்ற நடிகர் இல்லை அப்படிலாம் சொல்லல சார். எவ்வளவு பெரிய புகழ் பெற்ற நடிகராக இருந்தாலும் ரஜினிகாந்த் உச்சத்துல இருந்த போதுதான் பாபா படம் வந்து பெரிய அளவுல போகல. அதன் பிறகு சந்திரமுகி வந்து அவருக்கு வந்து கை கொடுத்துச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். இதே விஜய் புகழின் உச்சத்துல இருக்கும் போதுதான் புலி படம் வந்துச்சு. அது என்னாச்சுன்னு நம்ம பார்த்தோம். விஜய்க்கு அட்டர் பிளாப்பான பல படங்கள், கடந்த 10 ஆண்டுகள்ல வந்த பல படங்கள்ல அட்டர் பிளாப்பான படங்கள்லாம் இருக்குது. சரிங்களா? புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் அஜித் குமாருக்கு பிளாப்பான படங்களும் இருக்குது, ஹிட்டான படங்களும் இருக்குது. சோ இங்க வந்து புகழின் உச்சம்ங்கிறது நல்ல பிரச்சனை. அவருக்கு புகழ் தேடி தெரிகிறது பாஜக நான் சொல்ல வரல. கடைசி திரைப்படம், தேர்தலுக்கு முன்பாக வரக்கூடிய ஒரு திரைப்படம், அதுக்கு ஒரு ஹைப் ஏத்தணும். அதுல என்ன ஹைப் ஏத்தணும்? இப்ப நீங்க விஜயனுடைய அரசியல் அப்படிங்கறதே, நான் பாஜக எதிர்ப்ப நான் பேசுறேன், ஆன்டி பிஜேபி ஓட்ட டிஎம்கே ஸ்பிளிட் பண்ணணும், பாஜக எதிர்ப்பு வாக்குல திருப்பி பிரிக்கணும் அப்படிங்கறதா விஜய்க்கான அசைன்மெண்ட். அப்போ நான் ஒண்ணு எதிர்க்கிற மாதிரி எதிர்த்தா அது இன்னும் கொஞ்சம் வெளிப்படும் இல்லையா? பாத்தீங்களா பாஜக எவ்வளவு தொந்தரவு கொடுக்குது, தொல்லை கொடுக்குது அப்படின்னு ஓரளவு விவரம் புரிந்தவர்கள் பாஜகவிற்கு எதிராக விஜய்க்கு பாருங்க பாஜக எவ்வளவு தொல்லை கொடுக்குதுன்னு விஜய் ஆதரிக்கப்படும். விவரம் தெரியாதவர்களை எப்படி ஏமாத்தி வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, 2 நாளா சமூக வலைதளங்கள்ல திமுக அரசியல்னு போட்டு ஏமாத்தி வச்சிருக்காங்க. இதுக்கு திமுக இன்னைக்கு சென்சார் போர்டு தரப்புல நீதிமன்றத்துல முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்னன்னா, இது மத்திய அரசோட முடிவு கிடையாது. சென்சார் போர்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு குழு இருக்கு, அந்த குழுவுக்கு ஒரு தலைவர் இருக்கார். அந்த தணிக்கை வாரியத்தினுடைய தலைவருக்கு எல்லா முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்களும் இருக்கிறது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில தான் அவர் முடிவெடுத்திருக்கிறார். அதுல நீதிமன்றம் தலையிடுவதற்கு கூட வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லும் போது இது பியூரா பொலிட்டிக்கல் அப்படின்னு எந்த முடிவுக்கு வரீங்க? நான் சொல்றேன் சார். இன்றைக்கு சென்சார் போர்டுக்காக வாதாடிய வழக்கறிஞர் யார் சார்? எல்லா உங்களுடைய நியூஸ் 18 உள்ளிட்ட அத்தனை தொலைக்காட்சிகள் என்ன போட்டீங்க? ஒன்றிய அரசின் வழக்கறிஞர். ஒன்றிய அரசின் வழக்கறிஞர் தான் வாதிடுவார் சார். அமலாக்கத்துறையில இருந்து CBIல இருந்து எல்லாமே சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் தான் சொல்றாங்க, தேர்தல் ஆணையம் வரைக்கும். பட் பிராக்டிக்கலா என்ன நடக்குதுன்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? நீங்க வந்து எல்லா துறைகளிலும் பாஜக அரசினுடைய கரங்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது, சென்சார் போர்டுல அது இல்லைன்னு சொன்னா நம்ம அதை எப்படி நம்புறது? சென்சார் போர்டுல யார் இருக்கிறா? சென்சார் போர்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து
பாஜகவினுடைய எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும், காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரசுக்கு ஆதரவாளர்கள் இருப்பாங்க, பாஜக ஆட்சியில் இருக்கும்போது பாஜக ஆதரவாளர்கள் அல்லது பாஜக உறுப்பினர்கள், பாஜக கட்சி நிர்வாகிகளே கூட நியமிக்கலாம். அதான் யதார்த்தம். அப்படித்தான் அதுல இருக்கிறாங்க. அதனால இது ஏன்னு கேட்டீங்கன்னா சார், நான் அவங்க வச்ச வாதத்திலேருந்து சொல்றேன். யூபிஏ சான்றிதழ் கொடுத்தாக்கி விட்டதுன்னு செய்தி படக்குழுவே வாதம் வைக்குது. யூபிஏ முதல்ல ஓகே சொல்லிட்டீங்க, திடீர்னு நிறுத்துறீங்க அப்படிங்கிற அது எங்க இருந்து வருது? சரி சார், நான் இப்படி நீங்க கேட்கறதுனால நான் சொல்றேன் சார், ஒருவேளை பாஜகவும் விஜயும் சேர்ந்து நாடகம் ஆடலேன்னு வச்சுக்கீங்க, அப்படி ஒரு வாதம் வச்சுக்கிட்டா, இந்த நிமிடம் வரைக்கும் ஏன் சென்சார் போர்டையோ ஒன்றிய அரசையோ கண்டித்து தாவேகாவினர் ஒரு வார்த்தை பேசல? அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவா இருக்கலாம். திரைப்படம் அப்படிங்கிறது பட தயாரிப்பு நிறுவனம் பார்த்துப்பாங்க. எக்ஸாக்ட்லி, கட்சி ரீதியா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு. பிஜேபி அவங்களுக்கு அந்த உத்தரவை தான் கொடுத்திருக்கு. கரெக்டா சொல்லிட்டீங்க. எங்களை எதிர்த்து பேசாதீங்க உத்தரவு கொடுத்திருக்குது. நீங்க சார் முந்தா நாள் இவர் பேசுறாரு, ஒரு பேர் என்ன, நிர்மல்குமார். அவர் சொல்றாரு, எங்களுக்கு சான்றிதழ் தராமல் தடுப்பதற்கு சதி செய்வது யாரோ அப்படின்னு கேட்கிறாரு. யாருன்னா யாரு? யாரோன்னா யாரு சார்? குடிநீர் வடிகால் வாரியமா, தீயணைப்பு துறையா, யாரு? பிள்ளையார்கோவில் பூசாரியா, பாதிரியாரா, சர்ச்சு பாதிரியாரா, பள்ளிவாசல் இருக்கிறவரா, என்ன சார்? யாரு சார் உங்களை தடு? அப்ப நீங்க ஒன்றிய அரசுன்னு சொல்றதுக்கு கூட உங்களுக்கு, அல்லது சென்சார் போர்டான்னு சொல்லுங்களேன் சார். RSS சொல்ல மாட்டீங்க, பாஜக சொல்ல மாட்டீங்க, பயப்படுவீங்க. சென்சார் போர்ட கூட உங்களால கேள்வி கேட்க முடியலையா? சரி, அப்போ இவ்வளவு இது அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பியூரா ஒரு டிராமா, நாடகம், மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்க வேணா பாருங்க, நீங்க 9ஆம் தேதி இப்ப தீர்ப்பு வருது இல்லையா, நீங்க 12ஆம் தேதி அவர் டெல்லிக்கு போகும்போது அப்படி இப்படி கொண்டு படத்தை இறக்கி விட்டு, அல்லது அதுல இருந்து 1 or 2 days படத்தை இறக்கி விட்டு ஒரு பெரிய ஹைப்பை ஏற்படுத்தி, பரபரப்பை ஏற்படுத்தி இந்த படத்தை கொண்டு இறக்குவதற்கான எல்லா வேலையும், இந்த படத்தை பத்தி ஒரு வாரமாவது பேசணும் சார் உங்களுக்கு. நீங்க இப்ப படம் இறங்கி இருந்துச்சுன்னா நீங்க ஒரே நாள் என்ன பண்ணுவீங்க? இப்ப சார் 10ஆம் தேதி ஆஷுஷலா படம் இறங்கிடுச்சு சார். 9ஆம் தேதி ஆஷுஷலா படம் இறங்கி இருந்தா என்ன பண்ணுவீங்க? எல்லா சேனல்லையும் அதிகபட்சம் ஃபர்ஸ்ட் ஷோ போய் அந்த ரசிகர்கள்ட்ட கருத்து கேட்பீங்க. படம் பலத்த வரவேற்பை பெற்றிருக்கிறது, வெடி போடுவாங்க. எல்லா திரைப்படங்களுக்கும் ஒரு முதல் நாள் முதல் காட்சி, ஒரு பெரிய நட்சத்திரத்தினுடைய படம்னா பண்றதுதான். நான் அதை குறையா சொல்லல, எல்லா படத்துக்கும் பண்றதுதான். அதிகபட்சம் அது 2 நாள்ல முடிஞ்சு போகும். பிராக்டிகலா சொல்றேன், பிராக்டிகலா அதிகபட்சம் அது 1 நாள் 2 நாள்ல அது முடிஞ்சு போகும், அடுத்த செய்திக்கு போயிடும் கூடாது. ஆனா இப்ப பாருங்க, அது வர்ற வரைக்கும் அது பேசுபொருளாகுது இல்லையா? அதுதான் இதுல இப்ப இந்த இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறது இது ஒரு செயற்கையா ஏற்படுத்தப்படுற ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்ல வரீங்க. ஒரு டிராமா, ஒரு நாடகம். முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு செந்தில், தொடர்ந்து பேசலாம்.